தமிழ் சினிமாவுல பல வருஷங்களா நடிச்சுட்டு வருபவர் தான் நடிகர் கிங்காங். இவருடைய நிஜ பெயர் ஷங்கர். 1988 வருஷம் வெளிவந்த ஊர தெரிஞ்சுக்கிட்டே படம் மூலமா சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல படங்கள்லயும் நடிச்சாரு. உயரம் குறைவா இருக்கக்கூடிய இவர் காமெடி வேடங்கள்ல மட்டுமே தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாரு. ரொம்ப சூப்பரா டான்ஸும் ஆடுவாரு. குறிப்பா டான்ஸ் மிமிக்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடிகர்களைப் போலவே நடனம் ஆடுறதுல இவர் கில்லாடிங்க. சினிமாவுல நடிக்கிறது மட்டும் இல்லாம பல நிகழ்ச்சிகளுக்கும் போய் இந்த மாதிரி நடனம் ஆடிட்டு வராரு. வடிவேலு கூட சேர்ந்து இவர் நடிச்ச காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பா ஒரு படத்துல எனக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு அவர் சொன்னதும் அதிர்ச்சியில வடிவேலு வாயில இருந்த டீய கீழ துப்புவாரு. ஸோ இத மீம்ஸ் மெட்டீரியலாவும் இப்பவும் Facebookல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அதே போல கந்தசாமி, போக்கிரி உள்ளிட்ட பல படங்கள்லயும் இவருடைய காமெடி பலரையும் ரசிக்க வச்சிருக்கு. ஸோ இவருடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது தொடர்பான பத்திரிகைய சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் அப்படின்னு பலருக்கும் நேர்ல போய் கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த சில தினங்களாவே இது தொடர்பான புகைப்படங்கள் தான் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், கார்த்தி, விஷால், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், யோகி பாபு, லதா ரஜினிகாந்த், சார்லி, உதயநிதி, தேவயானி, ஐஸ்ரி கணேஷ், கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அப்படின்னு பலருக்கும் நேர்ல போய் பத்திரிகை வச்சாரு. இந்த நிலையில இவருடைய மகள் கல்யாணம் சென்னையில கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. பட் இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் இன்விடேஷன் வச்சு எந்த ஒரு செலிபிரிட்டியுமே கலந்துக்கல. சோ இப்படி ஒரு பக்கம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அட கல்யாணம் கோவில்ல நடந்திருக்குப்பா. இதுல நெருங்கிய உறவினர்கள் மட்டும் தான் கலந்திருக்காங்க. அவங்களுக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது. சோ அந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சியில அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவருடைய மகள் திருமணத்தின் வீடியோ காட்சிகள் தான் இணையத்துல வைரலா பரவிட்டு இருக்கு.